அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தனேஷ்குமார். உள் மூலம் வெளி மூலம் எந்த மூலமாக இருந்தாலும் அதை விரட்டக்கூடிய ஒரு மந்திர குச்சி ஒன்று இருக்குது. அந்த குச்சி பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மூலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஆசனவாய் மலக்குடலில் இருக்கக்கூடிய சிரைன்னு சொல்லக்கூடிய, அதாவது கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த வெயின்ஸ், அதை வீங்கி வலி கொடுக்குது அல்லது அதுலேருந்து பிளட்டு வருதுன்னா அதை தான் நம்ம மூலம்னு சொல்கிறோம். இதை உள் மூலம் வெளி மூலம்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஆசனவாய் மலக்குடல், இதுக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வீக்கம் வந்துச்சுன்னா அது உள் மூலம். ஆசனவாயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆனல் ரிங்குன்னு சொல்லுவோம், அங்கே வரக்கூடிய ரத்த குழாய்கள் அங்கே வீங்கிச்சு அப்படின்னா அதை வெளி மூலம்னு சொல்லுவோம். உள் மூலத்தை காட்டிலும் வெளி மூலம் கொஞ்சம் வலி அதிகமாகவும் கடுமையான வலி கொடுக்கக்கூடியதாகவும் பிரச்சனை அதிகம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். உள் மூலம் வலி இருக்கும், பெரும்பாலும் அவ்வளோவா வலி இருக்காது, பிளட்டு ஆனால் கொஞ்சம் கூடுதலாக போகும். சரி, இது ஏன் வருது அப்படின்னா இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். நம்ம எடுத்துக்கிற உணவு முறையில் ஆரம்பித்து காரங்காரமாக சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றது, மோஷன் சரியாக போகலை, மலச்சிக்கல் வர்றது, அல்லது டயரியா அடிக்கடி வயிற்றால போகுது அப்படின்னாலும் இந்த மாதிரி மூலக்கடுப்பு வரலாம். வெயிட் அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, கர்ப்பிணிகள் திடீர்னு வெயிட் கூடும்போது அவங்களுக்கு காலில் வெரிகோஸ் வெயின் வரும், அதே மாதிரி மூலம் வரும். ரெண்டையுமே அவங்க சந்திப்பாங்க நிறைய பேர். ஸோ உடம்போட இடுப்பு பகுதிகளில் வெயிட் அதிகமாகும் போது உள்ளே இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வீங்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி உடல் பருமன், திடீர்னு ஒருத்தர் வெயிட் ஏறிக்கிட்டே போகிறாங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கடுப்பு பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, பொதுவாக கீழே இருந்து ரத்தத்தை மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த புவியீர்ப்பு விசையை மீறி தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த வெயின்னு சொல்லக்கூடிய அந்த சிறையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் உள்ள சின்ன சின்னதாக முள் பல் மாதிரி இருக்கும், அதுதான் ப்ரொப்பல்லர் மாதிரி மேலே பிளட்டை தள்ளும். ஸோ அந்த கனம் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா, மேலே தள்ளக்கூடிய அந்த ப்ரொப்பல்லர் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி மேலே தள்ளக்கூடிய தன்மை இழந்துடும். அதனால் ரத்தம் தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காலில் வெரிகோஸ் வெயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது முடிச்சா இருக்கும். அந்த மாதிரி மலக்குடல்லையும் அந்த ஆசன வாயிலையும் உள்ள ரத்த குழாய்களில் வீக்கம் கொடுத்து இந்த மூலம் அப்படிங்கிறது உருவாகிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம டயத்துக்கு சாப்பிடல, சரியாக நம்மளுடைய ஃபுட்டு இதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலும், நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் இருக்குனாலும் இந்த மூலக்கடுப்பு பிரச்சனையை மாட்டிக்கிறோம். அதே மாதிரி சிக்கன், அதாவது உடம்பு ஹீட்டு பண்ணக்கூடிய, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூலக்கடுப்புக்கு மருந்து எடுத்து எல்லாம் சரியாக போயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நாட்டுக்கோழி அடித்து சாப்பிட்டேன், ஒரு சிக்கன் சாப்பிட்டேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அன்னையிலிருந்து எனக்கு மூலம் ஆரம்பிச்சிருச்சு சேர்மாங்க. ஏன்னா உடம்பு ஹீட்டு அதிகமாகும் போது இந்த ரத்த குழாய்கள் ஈஸியாக வீங்கி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இதுக்கு என்ன சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, பொதுவாக உணவு முறைகளில் நம்ம கொஞ்சம் தயிர் மோர் ஈஸியாக செரிமானமாகிறதுக்கு அந்த லாக்டோபேசிலஸ் இருக்கிற மாதிரி தயிர் மோர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபைபர் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். காய்கறிகள் பழங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இது எல்லாரும் சொல்கிறது தான். கொஞ்சம் எக்ஸசைஸ், ஏன்னா எக்ஸசைஸ் ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரத்த குழாய்களில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது அந்த ரத்த குழாய்கள் நல்லா ரத்தத்தை மேலே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கும். அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது, வாக்கிங் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுது அறிவியல். சரி, இதுக்கு ஹோமியோபதியில் என்னடா மருந்து இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன அந்த மந்திர குச்சி, விச் ஹேசல் அப்படின்னு பேர். அதாவது நம்ம நீர் கண்டுபிடிக்கிறதுக்கு, நீரோட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் தேங்காயை வச்சு சுற்றுவாங்க, சில பேர் வளையத்தை வச்சு சுற்றுவாங்க. இது இப்படி குச்சி ரெண்டு பக்கம் பிடிச்சிங்கன்னா ஒரு குச்சி வேக வேகமாக கரகரன்னு சுற்றும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு குச்சி தான் ஹெமாமிலிஸ் வெர்ஜினிகா அப்படின்னு சொல்லக்கூடிய, விச் ஹேசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திர குச்சி. இதை ஆதி காலத்தில் நீரோட்டம் பார்க்கறதுக்காக உபயோகப்படுத்தினாங்க. அந்த குச்சியிலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து தான் ஹெமாமிலிஸ் வெர்ஜினிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாய் திரவம். நல்லா டார்க் கலரில் ரத்தம் மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த தாய் திரவமானது என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தம் தேங்கக்கூடிய, அதாவது இந்த சிரைன்னு சொல்லக்கூடிய வெயின்ஸில் ரத்தம் தேங்கக்கூடிய தன்மையை குறைச்சி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். ரத்தம் வெளியேறக்கூடியதை தடுத்துக்கும், ரத்தத்தை உறைய வைக்கும். ரத்தம் ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா ரத்தத்தை உறைய வச்சு ரத்தம் போகாமல் பார்த்துக்கும். உள்ளே இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றும். இவ்வளவுக்கும் இந்த மந்திர குச்சி, விச் ஹேசல்னு சொல்லக்கூடிய ஹெமாமிலிஸ் வெர்ஜினிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தாவது பயன்படும். இது தாய் திரவமாக கிடைக்கும், ஆயின்மெண்ட்டாகவும் கிடைக்கும். ஸோ தாய் திரவத்தை காலையில் நைட்டு 2 வேளை அல்லது தேவைப்படுறவங்க 3 வேளை 15 சொட்டு அரை டம்ளர் தண்ணியில் விட்டு குடிச்சிக்கலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி வெந்நீரில் வச்சு குடித்தாலும் சரி, சாதா தண்ணியில் வச்சு குடித்தாலும் சரி. க்ரீமு காலையில் ஒரு முறை குளிச்சுட்டு ஒரு தடவை போட்டுக்கலாம், நைட்டு படுக்கும்போது ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இதை ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மூலக்கடுப்பு அப்படிங்கிறது இந்த மந்திர குச்சி விரட்டி விட்டுரும். நன்றி, வணக்கம்.